நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்றைக்கு நாம பார்க்கவிருக்கிற வேத பகுதி 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 3வது வசனம் முதல் பாதி. 1 Corinthians chapter 5 verse 3 first half. நான் சரீரத்தினாலே உங்களுக்கு தூரமாயிருந்தும் ஆவினாலே உங்களோடே கூட இருக்கிறவனாய். இந்த வார்த்தைகளை பவுலடியார் கொரிந்து சபைக்கு எழுதின நிருபத்துல மாத்திரம் இல்ல, கொலோசிய சபைக்கு, தெஸ்லோனிக்கிய சபைக்கு கூட எழுதியிருக்கிறாரு. கொலோசியர் 2வது அதிகாரம் 5வது வசனத்துல பார்த்தோம்னா, சரீரத்தின்படி நான் தூரமா இருந்தும் ஆவியின்படி உங்களுடனே கூட இருந்து உங்கள் ஒழுங்கையும் கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தின் உறுதியையும் பார்த்து சந்தோஷப்படுகிறேன். அதே போல 1 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 17வது வசனத்திலையும், சகோதரரே, நாங்கள் இருதயத்தின்படி உங்களோடு இருந்து சரீரத்தின்படி கொஞ்ச காலம் உங்களை விட்டு பிரிந்திருந்தபடியினாலேன்னு எழுதியிருக்கிறாரு. இப்படியாக அவர் நிருபங்கள்ல குறிப்பிட்டிருக்கிறது எதனால? இந்த நிருபங்கள் எல்லாமே அவர் தூரமா இருந்த போது கடிதமாக எழுதி இந்த சபைகளுக்கு அனுப்பியிருக்கிறாரு. அதனால்தான் சரீரத்தின்படி உங்களுக்கு தூரமா இருந்தோம்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காரு. நம்முடைய சரீரத்திற்கு ஒரு வரம்பு இருக்கு, அதாவது லிமிடேஷன் இருக்கு. அது நினைச்ச இடத்திற்கு உடனடியா போயிட முடியாது. அதுக்காக குறிப்பிட்ட பயணம் செய்யணும், குறிப்பிட்ட கால நேரம் எடுக்கும். இந்தபடியான காரியம் எல்லாம் இருக்கு. அந்தபடியாக பவுலடியார் இந்த நிருபங்கள் எழுதும் போது சரீரத்தின்படி தூரமா இருந்தாலும் ஆவியின்படி அந்த சபையாரோட கூட இருந்திருக்கிறாருங்கிறத குறிப்பிட்டிருக்கிறாரு. எப்படி ஆவியினால அவங்களோட கூட இருக்க முடியும்? நாம எல்லாருமே ஒரே ஆவிக்குள்ளார ஞானஸ்நானம் பெற்றவர்களாக, ஒரே ஆவினால நடத்தப்படுகிறவர்களாக இருக்கிறோம். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 13வது வசனம் அழகா சொல்லுது இல்லையா? நம்ம யூதரானாலும் கிரேக்கரானாலும் அடிமைகளானாலும் சுயாதீனரானாலும் எல்லாருமே ஒரே ஆவினால ஒரே சரீரத்திற்குள்ளார ஞானஸ்நானம் பண்ணப்பட்டிருக்கோம். எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாக தாகம் தீர்க்கப்பட்டிருக்கோன்னு. அந்தபடியாக நாம எல்லாருமே பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கிறோம். அவர் தாமே நம்மை கிறிஸ்துவுக்குள்ளார முத்திரை போட்டு வச்சிருக்கிறாரு. அப்படியாக நாம எல்லாருமே ஒரே ஆவினால் நடத்தப்படுகிறதுனால அந்த ஆவியானவர் நம்ம எல்லாருக்குமே ஒருமித்த சிந்தையை கொடுத்திருப்பார் இல்லையா? அதனால்தான் பவுலடியார் ஆவினாலே உங்களோட கூட இருக்கிறவனாயின்னு குறிப்பிட்டிருக்காரு. அப்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசத்தினால பற்றி கொண்ட பிள்ளைகள் உண்மையாய் அவரை பற்றி இருக்கும் போது சரீரத்தின்படி வெவ்வேறு இடங்கள்ல இருந்தாலும் ஆவினால ஒருமித்த சிந்தையோடு இருப்பாங்க. அப்படியாக தேவன் நமக்கு அருளி செய்த ஆவியானவர் நம்மை ஒருமித்த சிந்தையோடு ஒருமைப்பாட்டில் தேர்ந்தவர்களாக இருக்கும்படியே நடத்துகிறாரு. இந்த வேண்டுதலையே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் 17வது அதிகாரம் 23வது வசனத்துல சொல்றாரு. ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேர்ந்தவர்களாயிருக்கும் படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாயிருக்கிறது போல அவர்களிலும் அன்பாயிருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். இங்க சொல்லப்பட்டபடி நாம ஒருமித்து காணப்படுவது தேவனுடைய விருப்பமாக இருக்கு. அதனாலேயே சத்திய ஆவியானவரை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அந்த ஆவியானவர் நம்ம எல்லாரையும் ஒருமித்த சிந்தையில நடத்துகிறவரா இருக்கிறாரு. அப்படியாக ஆவியானவர் மூலம் நாம ஒருமித்து காணப்படுவது தேவனுடைய விருப்பமா இருக்கு. பவுலடியார் எபேசியர் 4வது அதிகாரம் 3வது வசனத்துல கூட சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையா இருங்கள்னு சொல்லியிருக்கிறாரு. நாம் எல்லாரும் சகோதரர்களாக சமாதானத்தோட ஒருமித்து காணப்படும் போதுதான் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்ள முடியும். நம்முடைய சுயத்தினால வர வேற்றுமைகளை நாம பற்றி கொண்டிருந்தோமே ஆனால் அந்த ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்ள முடியாம போயிடும். அதனாலேயே சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையா இருங்கள்னு சொல்லி பவுலடியார் எபேசியருக்கு எழுதின நிருபத்துல குறிப்பிட்டிருக்கிறாரு. இந்தபடியாக நாம ஆவியில ஒருமித்து காணப்பட வேணும் என்பதே தேவனுடைய விருப்பமா இருக்கு. அப்படி நாம காணப்படும் போதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ அறிகிற அறிவுல ஒருமைப்பட்டவர்களாக இருப்போம். அதையும் எபேசியர் 4வது அதிகாரம் 11வது வசனத்துல பவுலடியார் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறாரு. அப்படியாக நாம தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலையும் அறிவிலையும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கேற்ற பூர்ண புருஷர்களாக இருக்கணும். அப்படியாக நாம நடத்தப்படுவதற்கே நமக்கு ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அந்த ஆவியானவரை பற்றி கொண்டு நம்முடைய சமாதானத்தை காத்து கொண்டோமே ஆனால் நாம எல்லாருமே ஆவியில ஒருமித்து காணப்படுவோம். இதை அறிந்து கொண்டு சமாதான கட்டில் நிறைந்தவர்களாய் தேவ ஆவியினால ஒருமித்து காணப்பட அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேளை நன்றி செலுத்துகிறோம் ராஜா.
அப்பா, உம்மை விசுவாசத்தினால பற்றி கொண்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரும் சரீரத்தின்படி வெவ்வேறு இடத்துல இருந்தாலும் ஆவியின்படி ஒருமித்து வாசம் செய்கிறவர்களாய் ஒரே ஆவியினால் நடத்தப்படுகிறார்கள் என்பதை இந்த வேத பகுதிகள் மூலமாக எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே. அப்படியாய் எங்களுடைய சமாதானத்தை காத்துக்கொண்டு ஒருமித்த சகோதரர்களாய் ஒரே ஆவியினால நடத்தப்பட்டு ஒருமித்த சிந்தையோடு ஒருமைப்பாட்டில் தேர்ந்தவர்களாக இருக்க தேவரீர் எங்களை வழிநடத்துங்க ராஜா. அப்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி அவருடைய நிறைவான வளர்ச்சிக்கேற்ற பூர்ண புருஷர்களாக தேவரீர் எங்களை வழிநடத்துங்க. அப்படியே நீங்க எங்களை நடத்தப் போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.